ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy M12 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி சாம்சங் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Galaxy M12 பாக்ஸ். ரெகுலரான பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்படியே பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் இன்க்ளூட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா M12 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. USB to Type C சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் லுக்ஸை பற்றி பார்த்துருவோங்க. டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன்லேயும் நம்மளுக்கு ஃபிங்கர் பின் சென்சர் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பின் சென்சர் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கிற ஒரு மைக்ரோஜி கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மைக்ரோஜி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வி கட் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே தராங்க. ஃபுல் HD+ கிடையாது, வெறும் HD+ தான். பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா TFT LCD பேனல் தான், IPS LCD பேனல் கிடையாது, TFT LCD பேனல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் எடுத்து வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து நம்மளுக்கு ஃபுல் HD கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் ஃபுல் HD தருவாங்க, ஆனால் இவங்க வந்து HD+ தராங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ரெஃப்ரெஷ் எடுத்து தர மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து சாம்சங் வந்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் எடுத்து தந்திருக்காங்க. இந்த ஃபோன் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி இங்கே நம்ம இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸ் கீழே வந்து நம்மளுக்கு LED ஃப்ளாஷ் இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பேட்டரி தராங்க. 15 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. 15 வாட்க்கான அடாப்டர் பாக்ஸில் இருக்குது, அது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட One UI OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்களோட ப்ராசஸரும் தராங்க. Exynosோட 850 ப்ராசஸர் தராங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா மாலி G52க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ், நார்மல் லைஃப் கேம்ஸ்க்குலாம் நல்லாவே இருக்கும். கேஷுவல் ஆப்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணலாம், பட் நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. நார்மல் கேம்ஸ்லாம் நீங்கள் விளாண்டுக்கலாம், பட் ஹெவி கேம்ஸில் நீங்கள் விளாண்டிங்கன்னா லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து Exynos ப்ராசஸர் தான். இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து நார்மல் ஆப்ஸ், நார்மல் யூசேஜ்க்குலாம் நல்லாவே இருக்கும். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இந்த ஃபோனோட ரேம் டைப்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பின் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ரோமோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா மார்ச் 18 சேலுக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் சேல் பண்ணுறாங்க. இந்த ஃபோனை யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓவர் ப்ரைஸ் வச்சுருக்காங்களா இல்லை ப்ரைஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.